இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ வேலையா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? எனக்கு கேக்குதுங்க, உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? அது சிக்னல் கிடைக்கல, ஒரே நிமிஷம் வெளில போய் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ பாத்துங்க. இல்ல ஒண்ணு இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ என்ன இப்படி ஓடுறாங்க? வர வர இவ ஆளே சரியில்லை. அச்சோ ஹலோ தேனு கேக்குதாங்க? கேக்குது. எங்க வெளியில இருக்கீங்களா? ஆமா, நான் தான் சொன்னல ஈரோட்டுக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அத பின்னாடி பொண்ணு குரல்லாம் கேட்டுதா? ஆமாமா, அது ஒண்ணு இல்ல தேனு, அது ஒரு லேடி, இங்க உள்ள கடையோட ஓனர் அம்மா. ஓ அப்படிங்களா? எதுக்கு அப்படி எந்திரிச்சு ஓடினாங்க? டவுட்டா இருக்கே. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, உன் போன் வந்தவனே நல்லா ஆயிட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நகை திருட்டு போச்சுன்னு சொல்லிருந்தல, அந்த திருடனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. நகையும் கிடைச்சிருச்சு. ஓ அப்படியா? கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம் தேனு. இனிமே நம்ம கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நகை கிடைக்கலனா மட்டும் என்ன, நம்ம கல்யாணம் நடக்கதான் போகுது. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தேனு. என்ன பேசுறான்னு ஒண்ணும் கேட்கலையே. சொல்லு மாப்ள. மாப்ள, அன்னைக்கு நகையை களவாண்டு தப்பிச்சு போனாங்களே. ஆமா, அதுல ஒருத்தனை கடத்தரு பக்கம் இப்ப பாத்தீங்க. என்னையா சொல்ற? சீக்கிரம் கிளம்பி வாயா. மாப்ள, அவனை எங்கேயும் போக விட்டுறாத, உடனே வந்துடுறேன். சரி மாப்ள, சீக்கிரம் வாயா. வந்துடுறேன். சரி மாப்ள, நான் கூப்பிட்டு. நிறுத்துங்க. ஓடுற உன் கூட்டாளிங்க சொல்ற பொறுக்கி ராஸ்கல். நகைய நீங்க களவாண்டதுக்கு எங்களுக்குள்ள வச்சாங்கடா. எங்கடா இன்னொருத்தன் சொல்றா? மாப்ள விடாத மாப்ள, அடிச்சு வாயை உடைச்சு விடு மாப்ள. இப்ப சொல்றியா இல்லையா? சொல்லு. பட்ட பகல இப்படி போட்டு ஒருத்தர் அடிக்கிறான். இவன் சரியான பொறுக்கியா இருப்பான் போல. சொல்றா சொல்றாங்க. பாத்தியாமா எப்படி இருக்காங்க? சொல்றோம். காலை எப்படி கட்டி கிடக்க பாருமா. இவனுங்க எல்லாம் எப்படி உருப்படுவானுங்க? மாப்ள போடுறா இவனை. ஐயோ பாவம், அந்த பையன் விடாம அடிச்சுட்டே இருக்கானுங்க. பொறுக்கித்தன பண்றான், பொறுக்கி பையன். நீங்க போங்கண்ணே. அட மாப்ள போடு மாப்ள. பொறுக்கிங்க எல்லாம் போலீஸ் கிட்ட. ஏய் நின்றா. ஏய் மாப்ள, ஓடுறாயா? வண்டி சாவி குடியா? எதுக்கு வண்டி சாவி? வண்டி சாவி குடியா? மாப்ள அது அங்கிட்டு கிடக்கு மாப்ள. சரி வா போவோம். வா, அக்கா அம்மான்னு எல்லாத்தையும் கூப்பிடு. எவன் வரான்னு நானும் பாக்குறேன். கூப்பிடு. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டே போற. ஐயோ மேனேஜர் விடியா? மீனாட்சி, விடு. மீனாட்சி யார் இவன்? சார்,
என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான் சார். டேய் பொம்பளை புள்ள மேல கை வைக்கிற கையறா. பாருடா மீனாட்சி, யார் இந்த ஜோக்கரு? டேய் கையறான்னு சொல்றேன்ல. எறா கையா. என்னடா முறைக்கிற? ஐயோ டேய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ள தள்ளனா நீ சரி வருவ. நீ மிலிட்டரியவே கூப்பிடு, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. ஓ அப்படியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சார் 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 வேணாம் சார். இவன் ஒரு ரவுடி. என் அக்கா கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை திருடினவன். ஓ அப்படியா? அப்ப இவனை எல்லாம் போலீஸ்ல தான் மீனாட்சி புடிச்சு கொடுக்கணும். ஐயோ சார் 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 வேணாம் சார். அதுக்கெல்லாம் இவன் அசரவன் இல்ல சார். நீங்க விடுங்க. நீ பயப்படாத மீனாட்சி. டேய் இனிமே மீனாட்சி பக்கம் வந்த அவ்வளவுதான். வந்தா வந்தா என்னையா பண்ணுவ? கேக்குறேன்ல, வந்தா என்னையா பண்ணுவ? டேய் உன்ன சார் 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 ஐயா கீழ இருக்கடா. வேணாம் சார். இவன் கூட சண்டை போடுறது நமக்கு தான் அசிங்கம். அதுவும் கரெக்ட் தான். இவன மாதிரி ஆளுகிட்ட நமக்கு என்ன பேச்சு? மீனாட்சி நீங்க ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா சார். வாங்க நம்ம கார்ல போயிடலாம். உங்க கையில எதுவும் அடிபட்டு இருக்கா? இல்ல இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, ஏய். பிரச்சனை இல்ல. சரி வாங்க. சரிங்க சார். என்னயா உனக்கு இருக்குடா. வாங்க மீனாட்சி. இது என் ஃப்ரெண்ட் ஆட்டோ. அவன் வீட்ல யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு என்னை இன்னைக்கு ஆட்டோ ஓட்ட சொன்னான். அவனுக்கு டியூ கட்ட காசு வேணும்னு ஓட்டிட்டு இருக்கேன். பரீட்சையில எழுதுற மாதிரியே என்கிட்ட கதை சொல்லாத. இத நம்புறதுக்கு நான் ஆள் இல்ல. நம்புனா நம்பு, இல்லாட்டி நடைய கட்டுமா. மாட்டுத்தாவணி போகணும்னு சொன்னல, முத ஏறு. ஏய் உன் கூட நான் வரணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. அப்போ உனக்கு ஆட்டோ வேண்டாமா? ஒன்னும் தேவையில்ல. எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? இப்ப எதுக்கு வாக்கிங் போற நீ? இப்போதைக்கு எந்த ஆட்டோவும் உனக்கு கிடைக்காது. அத்தனை கிலோமீட்டர் நடந்தே போவியா? நான் எப்படியோ போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையை தாம்மா நான் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆட்டோ ஓட்டுறேன். என் வேலையா தான். சொல்றத கேளுமா. என் மேல இருக்க கோவத்துல எப்படி தூரம் நடந்தே போவ? அப்புறம் வீட்டுக்கு நடுராத்திரி தான் போய் சேருவ. வண்டியில ஏறு.